ஓம் அருணாய வித்மஹே அச்சலாய தீமஹி தன்னோ ரமணः பிரச்சோதயாத். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலா. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் தன்னுடைய தந்தையாரது மறைவுக்கு அப்புறம் அவரோட சித்தப்பா வீட்டில், மதுரையில் அவரோட சித்தப்பா வீட்டில் வளர்ந்து வந்துட்டு இருந்தார். பகவான் மீனாட்சி அம்மன் கோயில்கெல்லாம் போய் வழிபடும் பொழுது நாயன்மார்களுடைய கதைகளை படித்து அவருக்கும் அதே மாதிரி பக்தி எனக்கு வரணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டார். ஒரு சமயம் அவர் அந்த சித்தப்பா வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு ஒரு மரண பயம் கண்டது. உடனே அவர் நான் இந்த மரணத்தை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் மாடியில் ஒரு ரூமில் அப்படியே படுத்து, நான் இப்போ இறந்துட்டேன், இப்போ என்ன மயானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன எரிக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஆனாலும் இந்த உடலை தாண்டி உள்ளே ஒரு ஒளி வருதே, அப்போ அது என்ன, அப்போ அது நானா, இந்த உடல் நானா அப்படிங்கிற அந்த சிந்தனையில் மனதை அகமுகப்படுத்தி அந்த நிமிஷமே பகவான் ஞானம் அடைஞ்சிட்டார். இந்த உடலை தாண்டி ஒரு சக்தி, ஒரு ஒளியாக மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கே, அது நானா, இந்த உடல் நானா? ஒரே கேள்விதான். ஞானம் அடைஞ்சு அதுக்கப்புறமா அவருக்கு படிப்புல நாட்டமே இல்லை. ஒரு சமயம் அவர் அண்ணா படிச்சுட்டு இருக்கும் போதே சொல்றாரு, உனக்கெல்லாம் எதுக்கு படிப்பு, ஏன் இப்படி படிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்றார், எனக்கெல்லாம் எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு படிப்புல நாட்டமே இல்லை. ஒரு சமயம் அவங்க அண்ணாவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்து காலேஜில் கட்ட சொன்னால் பகவான் 3 ரூபாய் எடுத்துட்டு 2 ரூபாயை வச்சு ஒரு பேப்பரில் ஒரு லெட்டர் எழுதி, என் தகப்பனாரை தேடிக்கொண்டு நான் புறப்படுகிறேன், இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது, இதற்காக விசனப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி, என்னை யாரும் தேடவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இப்படிக்குன்னு சொல்லி ஒரு கோடு போட்டு ஒரு லெட்டர் எழுதி 2 ரூபாயையும் அந்த டேபிளில் வச்சுட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டார். அந்த கோடு போட்டதே இந்த உடல் நான் இல்லை, இந்த பெயர் நான் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் அந்த இப்படிக்குன்னு எழுதி அந்த கோடு போட்ட அந்த நொடியே, அதை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது இந்த உடலால் நான் கிடையாதுங்கிறத அவர் எப்படி நிரூபிச்சிருக்காருங்கிறது. திருவண்ணாமலைக்கு போகிறார், அங்கே பாதாள அறையில் தியானம் பண்ணுறார், நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அப்புறம் விருப்பாக்ஷா குகையில் 16 ஆண்டுகள் இருக்கிறாங்க. விருப்பாக்ஷா குகைக்கு போனதுக்கப்புறமா பக்தர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தேடி அவருக்கு உணவு கொடுக்கறது. அவர் எப்போவுமே மௌனமாக தான் இருப்பார், ஆனால் அவரை பேச வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஒரு சமயம் பக்தர்கள் எல்லாமே எப்படியாவது அவரோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது பண்ண முடியலை. பகவான் சிரிச்சுட்டே சொல்கிறார், என் மொழி தான் மௌனமாச்சே, எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பக்தர்களுக்கு உணர்த்துறாங்க. எப்போவுமே மௌனமாக தான் இருப்பாராம். எப்போவாவது ஒரு வார்த்தை பேசினாலும், பக்தர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தையுமே உபதேசமாக தான் அவருக்கு வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட பகவான்கிட்ட கேட்குறாங்க, உங்களோட பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடணும் பகவானே அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்கிறார், உங்களுக்கு பிறந்த நாளோட தன்மை என்னன்னு தெரியாமல் இப்படி கொண்டாடணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதி தர்றார். அந்த பாட்டு, பிறந்த நாளேதோ பெருவிழா செய்வீர், பிறந்தது எவனாம் என்று பேணி பிறந்திரத்தல் இன்றென்றும் ஒன்றாய் இலகு பொருளில் பிறந்த அன்றே பிறந்த நாளாம். பிறந்த நாளோட தன்மை என்னன்னு தெரியுமா? அதை நீங்கள் பெருவிழா மாதிரி செய்கிறீங்க. எது பிறந்தது
அப்படின்னு நீங்க பேணி அப்படின்னா ஆராய்ந்து பார்த்து, பிறந்திரத்தல் நமக்கு பிறப்பு இறப்புங்கிறதே இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சு ஒன்றா இலகு பொருளில் ஒரே ஆத்ம சக்தி தான் அப்படின்னு எப்போ நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் அந்த பிறந்த அதுதான் பிறந்தது. மற்றும் ஒரு பாடல் அவங்க எழுதியிருக்கிறாங்க. பிறந்த நாளேனும் பிறப்புக்கு அழாது, பிறந்த நாள் ஒரு சவமே பேணல், இறந்த பிணத்திற்கு அலங்கரிக்கும் பெட்பென்றே தன்னை உணர்ந்தொடுங்கரானே உணர்வு. பிறந்த நாள்ல அன்னைக்காவது நம்ம இவ்வளோ கர்மத்தை கொண்டு வந்து நம்ம பிறந்திருக்கிறோமே அப்படின்னு அழாம, பிறந்த நாள்ல நீங்க அலங்காரம் பண்ணி இருக்கிறது எப்படி இருக்குன்னா, இறந்த பிணத்திற்கு அலங்கரிச்சா எப்படி பயன் இல்லையோ அதே மாதிரி தான் அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதும். எப்போ அந்த ஒரு பொருளை உணர்ந்து அந்த உணர்வுல அடங்குறானோ அதுதான் பிறந்தது. அப்போதான் அந்த பிறந்தது எவனாம் என்று பேணின்னு சொல்றார். பேணின்னா இங்க ஆத்ம விசாரம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூயகா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. நஜாயத்தே மிரியத்தே நம்ம பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் எப்பொழுதுமே, நாயம் பூத்வா பவிதாவான பூயகா நம்ம இறந்த காலத்திலையும் இல்லை நிகழ்காலத்திலையும் இல்லை எதிர்காலத்திலையும் இல்லை. அஜோ நித்திய சாஸ்வதோயம் நம்ம பிறக்கவும் இல்லை எப்பவுமே சாஸ்வதம் அப்படின்னா நிரந்தரமா இருக்கும். புராணோ நஹன்யத்தே நம்மளை அழிக்கவே முடியாது. ஹன்யமானே ஷரீரே நம்மோட உடம்ப வேணா அழிக்கலாம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் அந்த பிறப்பு இறப்பு நமக்கு இல்லைங்கிறத பகவத்கீதையில அழகா சொல்றார். உள்ளது 40 அனுபந்தம் என்கின்ற நூல்ல ரமண பகவான் சொல்ற ஒரு பாடல், பிறந்ததெவன் தன் பிரம்ம மூலத்தே பிறந்ததெவனாம் என்று பேணி பிறந்தான் அவனே பிறந்தான் நிதமும் முனீசன் அவன் நவன் நவன் தினமும் நாடு. பிறந்தது எவன் தன் பிரம்ம மூலத்தே, எவன் பிறந்தான் தன்னோட பிரம்ம மூலத்தை அவன் அறியும் பொழுது எவன் பிறந்தான் என்று ஆத்ம விசாரம் செய்து பேணி பிறந்தான். ஆத்ம விசாரம் செஞ்சு அவன் அடைகிற அந்த உணர்வு அந்த ஆத்ம ஜோதியை தெரிந்து கொண்டிருக்கின்ற அவன்தான் முனீசன். அவன் நவன் நவன் தினமும் நாடு, அவன் புதுமை படைத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பிறந்த நாளை பற்றி பகவான் இந்த பாடல்கள் எல்லாம் எழுதி, பிறந்தது எவன் என்று பேணி எது பிறந்ததுன்னு நீங்க ஆராய்ந்து பார்த்து ஆத்ம விசாரம் செய்து நீங்க அறியணும் அப்படிங்கிற அந்த உண்மையை இந்த பாடல் மூலமா பக்தர்களுக்கு சொல்றாங்க. மேலும் அடுத்த ஒளிப்பதிவில் இதோட தொடர்ச்சியை கேட்கலாம். நன்றி.